ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தா வெள்ளிக்கிழமை. காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். பாலும் பழமும் மட்டும் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம்னா இந்த குளிர் நாளையில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டுங்க. குளிச்சிட்டோம்னா நமக்கு குளிர் தெரியல. இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்குது. காலையிலேயே இன்றைக்கி சாமி கும்பிட்ற வேலையை முடிச்சாச்சு. சரி, இந்த அளவுக்கு விடிஞ்சிருக்கு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. 6:30 மணிக்கு தான் வெளிச்சமே வந்திருக்கு. நம்ம வீட்டில் காய் வந்து அரிஞ்சிட்டு இருக்கேன். அவரைக்காய். இந்த அவரைக்காய் போட்டு சாம்பாரும் கீரை, பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே கடைஞ்சிட்டு சாதம் வந்து வெந்துருச்சு. காலையில் எழுந்திரிச்சிட்டு தெருக்குட்டி கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்தோடனே சாமி கும்பிட்டுட்டு உலை வச்சுட்டு அரிசியை தண்ணியில் போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுமே உலை காஞ்சிருந்துச்சு. சிம்மில் வச்சுட்டு போயிருந்தேன். வந்தோடனேயுமே அரிசி போட்டாச்சு. சாதம் வந்து வெந்துருச்சு. இந்த சாதத்தை வடிச்சிட்டு இன்றைக்கி வந்து சாதம், அவரைக்காய் சாம்பார், பொன்னாங்கண்ணி கீரை கடைசல். அப்புறம் காலையில் வந்து கோதுமை மாவு கரைக்கணும். இன்னும் கரைக்கல, எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை தோசை. இந்த மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிறோம்ல, அந்த மாவு வேஸ்ட்டு பண்ணாமல் தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு இப்படி வச்சுருப்பேன். மறுபடியும் தேய்க்கிறப்ப இதை எடுத்துப்பேன். மாவோட கலந்தோம்னா சமயத்தில் சீக்கிரம் பூச்சி பிடிச்சிரும். அதனால் தனியாக வச்சுருக்கோம். காலையில் வந்து கோதுமை தோசை ஊற்றிட்டு சாம்பாரும் பொன்னாங்கண்ணி கீரை கடைசலும். பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். சரி, இந்த கீரை கடைசல் வந்து பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதான். நானே ரொம்ப சாப்பிட்டதில்ல. முளைக்கீரை, முருங்கைக்கீரை தான் சாப்பிட்ருக்கோம். எப்போயோ ஒரு டைம் தான் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இனிமேல் அடிக்கடி சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு 35 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா பெண்கள் வந்து டெய்லி ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் முளைக்கீரையை தவிர்த்துட்டு இதை மாதிரி சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இது மாதிரி முருங்கைக்கீரை, இது மாதிரி விஷயம் வந்து நிறையா சேர்த்துக்கணும். நானும் இப்போ தான் ட்ரை பண்ணி அதிகமாக கீரை சேர்த்துக்கணுங்கிறதுனால வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது கீரை சாப்பிட்றணும்னு சொல்கிறாங்க. கீரையில் தான் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கான். நம்ம பால் குடிக்கிறத விட கீரை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த கீரை வந்து பைத்தம்பருப்பு போட்டு வெங்காயம்லாம் போட்டு பூண்டு போட்டு வேக வச்சு அப்படியே கடைஞ்சிட்டு தாளித்து கொட்ட வேண்டியதான். அதை வந்து செய்கிறப்ப நான் காட்டுறேன். சாம்பார் எப்போதும் போல தான். சரி, ரைட்டு. காயெல்லாம் போட்டேன். இங்கே காட்டேன். கீரை கடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சோன்னே இந்த இம்மா அளவுக்கு பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நான் பைத்தம்பருப்புன்னு சொல்லுவோம், ஒரு சில ஏரியாவில் சிறுபருப்புன்னு சொல்லுவீங்க. அது போட்டு வெந்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அது கீரையை நல்லா அலசி வடிகட்டியில் போட்டு வடிச்சிட்டு வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகா தான். தக்காளி பழம் நான் போடல. தக்காளி போட்டால் ஒரே இனிச்சிட்டு கிடக்கு. இப்போ இந்த பருப்பு வேகிற பருப்புலையே இதையும் போட்டு இந்த வேகிற பருப்புலேயே நம்ம இந்த கீரையும் இப்படி அலசி வச்சிடும். நம்ம அந்த பருப்பு கீரை எல்லாம் சேர்ந்து வெந்துடும். இப்போ வந்து உப்பு மட்டும் போடல. நம்ம வந்து கடைவோம்ல, அப்போ வந்து உப்பு போட்டு கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். புளி ஊற வைக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக பருப்பு தண்ணி சூடாக இருந்துச்சா அதை எடுத்து ஊற்றி ஊற வச்சுருக்கேன். மாவை வந்து கரைச்சிப்போம். வீட்டிலேருந்தே ஏதாவது வேலை செய்கிறோம்ல, சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரி லேடிஸ், அதாவது இந்த ஆரி ஒர்க்கு, டைலரிங்கு, அதை ஏதோ வீட்டிலேருந்தே ஏதோ வேலை பார்க்குறோம் அப்படின்னா காலையிலேயே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னா சமைக்கிற வேலையெல்லாம் மத்தியானம் நம்ம வேலையை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. இல்லைன்னா 3 வேலையும் சாப்பாடு செய்கிறதுலேயே நேரம் போய் டென்ஷன் ஆகி மண்டையை பிச்சுக்கு நிற்கணும். கீரையை வந்து கடைஞ்சிடலாம். வெந்துருச்சு நல்லா. பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நல்லா பசை மாதிரி கையால் மசித்தாலே அப்படியே ரெண்டையுமே தாளிச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. வடிகட்டிட்டு கடைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் வேணால் தண்ணி கலந்துக்கலாம். இந்த சூப்பு அப்படியே வந்து சூப் மாதிரி குடிச்சிடலாம். இதை வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. இப்போ வந்து தேவையான அளவு உப்பை போட்டுட்டு அப்படியே வந்து கரண்டியாலே கடைய வேண்டியது. இந்த பூண்டெல்லாம் அப்படியே நசுக்கி விட்டு கடைஞ்சிட்டோம்னா மற்ற டிசைனாக வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ இப்படி கீரை கடைஞ்சா தான்
சரியாகுது. கீரை அதே மாதிரி மிக்சிலெலாம் போட்டு கடைஞ்சிட்டோம்னா குழ குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும். நான் வந்து மிக்சிலெலாம் கீரை கடைய மாட்டேன். முளைக்கீரையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் வேக வச்சு கடையிறது தான். மண் சட்டியில் கடைஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் மசியும். கீரை வந்து அப்படியே அள்ளி சாப்பிட்ற மாதிரி நம்ம கூட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப குழ குழன்னு நைஸாக கடையில. ஆனால் கீரை நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கிட்டு போதும். தண்ணி இது போதும். இல்லை ஆளுக்கு ஒரு டம்ளர் அப்படியே டம்ளரில் கிளாஸில் ஊற்றி இதை வந்து சூப் மாதிரி குடிச்சிடலாம். தண்ணியாக இருந்துச்சுன்னா தொட்டுக்க முடியாது. நம்ம கடைஞ்சி ரொம்ப நாள் ஆகுதா, அதனால தண்ணி திட்டம் மறந்துட்டேன். சரி ரைட்டு. இப்போ சாம்பார் கீரை ரெண்டுமே தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா இது மட்டும்தான். பெருங்காயம் வந்து போடல. இதுலேயே அப்படியே சாம்பார் தாளிச்சிடலாம். அவ்வளோதான், சாம்பாரும் தாளிச்சாச்சு. ரைட்டு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமும் பொன்னாங்கண்ணி கீரை கடையிலும், காலையில் கோதுமை தோசை தக்காளி சட்னி இருக்குது. இதை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். சரி ரைட்டு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.